சில பேர் அதான் சொல்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன் சாமி, நான் பைபிள் எடுத்து எல்லா இடத்துலையும் போய் நான் ஆண்டவருடைய, ஆனால் எனக்கு அப்படி ஒரு வேதனை வந்துருச்சு. ஏன்? ஆண்டவர் விரும்பும் விதமான காரியத்தை நீ செய்யலை. அது உள்ள ஏதோ ஒரு வஞ்சகம் இருந்தது, அது உள்ள ஏதோ ஒரு கசப்பு இருந்தது, ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று நீ அந்த இடத்துல செய்துட்டு இருந்த, அதனால் உன் வீடு அடிக்கப்பட்டது. அதனால தான் சொல்கிறோம், ரொம்ப ஜாக்கிரதையாக நிற்கணும். கடவுளோட நிற்கும் போது மட்டும் உன் அறிவை அங்கே திணிக்கக்கூடாது, அந்த அறிவை எடுத்து தான் நம்மக்கிட்ட வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். மூதாதையர் அப்படின்னா வெறும் வயசானி போய் நம்ம சாவறதுக்கு பேர் மூதாதையர் இல்லை. ஆண்டவருக்காக வாழ்ந்து, ஆண்டவருக்கு சான்று பகிர்ந்து, ஆண்டவருக்காக மரிக்கிறவர்கள் தான் மூதாதையருடைய லிஸ்ட்டுக்குள்ளே வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு எதிராய் நின்ற மூதாதையர்கள் உண்டு, அறிவற்ற மூதாதையர். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மீண்டும் மீண்டும் அவர்கள் துரோகம் செய்து என்னை இழிவுபடுத்தினார்கள். நாம் அப்படிப்பட்ட மூதாதையருடைய லிஸ்ட்டுக்குள்ளே நிற்கிறோம் அப்படின்னா நம்ம வெளியில் வந்துடணும் பிள்ளைகளை.